மலேசியாவில் இலக்கிடப்பட்ட மானியங்களை நோக்கி நகர்வது கார்டெல் நடவடிக்கைகள் ஊழலை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டதேயன்றி பணக்காரர்களை தண்டிப்பதற்காக அல்ல என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தெளிவுபடுத்தினார். கோலாலம்பூரில் நடைபெற்ற சர்வதேச இளம் எதிர்கால தலைவர்கள் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், அரசாங்க வருவாய்கள் மீட்கப்பட்டு குறைந்த வருமானம் கொண்ட மாணவர்களுக்கு இலவச கல்வி போன்ற சமுதாய நலன்களை மேம்படுத்த பயன்படுத்தப்படும் என்று உறுதியளித்தார். 2026 பட்ஜெட்டில் அதிக வரிகள் விதிக்கப்படவில்லை என்றும், மாறாக ஊழல் மூலம் வீணாக்கப்பட்ட பில்லியன் கணக்கான நிதியை மீட்கும் முயற்சிகளால் வளங்கள் மீட்கப்பட்டு கல்வி போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு நிதி அளிப்பதாகவும் அன்வார் வலியுறுத்தினார். மலேசிய இளைஞர்கள் வலுவான மத மற்றும் ஒழுக்க விழுமியங்களை நிலைநிறுத்தி அதே சமயம் உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு முன்னேற்றங்களை தழுவிக்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இறுதியாக, தென்கிழக்கு ஆசியாவில் எல்லை பதட்டங்களை தணிக்கவும் காசாவிற்கான மனிதாபிமான உதவிகளை ஆதரிக்கவும் மேற்கொள்ளப்பட்ட சமீபத்திய ராஜதந்திர முயற்சிகள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.